இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தமிழக வீராங்கனைகளுக்கு போலீஸ் நிர்பந்தம் விதித்திருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பீகார் அணியை எதிர்த்து விளையாடிய கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக மாணவிகள் மீது தாக்குதல் சம்பவமானது நடந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? பஞ்சாப் மாநிலத்துல அகில இந்திய அளவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான கபடி போட்டிகள் நடைபெற்று வருது. இதுல தமிழகத்தில் இருந்து மதர் தெரேசா பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் ஆகிய அணிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல இன்று சரியா 10:30 மணி அளவில் நடைபெற்ற மதர் தெரேசா பல்கலைக்கழகமும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய தார்பாங்கா பல்கலைக்கழகம் இடையான ஆட்டத்துல மதர் தெரேசா பல்கலைக்கழக அணியைச் சேர்ந்த வீராங்கனைகள் விளையாடி கொண்டிருந்த போது தார்பாங்கா பல்கலைக்கழக அணியைச் சேர்ந்தவர்கள் அவளை பிடித்து காயப்படுத்தி முதுகில் வேகமாக அடித்ததாக தெரிகிறது. இதை தட்டி கேட்க சென்ற தமிழக பயிற்சியாளரை அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் அபிஷியல்ஸ் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால பயிற்சியாளருக்கும் தமிழக வீராங்கனைகளுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மாணவி மயக்கமடைந்து மிகவும் தீவிர சிகிச்சை பிரிவும் இருப்பதாக அதற்கு ஒரு தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் அந்த தமிழக பயிற்சியாளரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில தமிழக வீராங்கனைகள், அதாவது தமிழக வீராங்கனைகள் செய்ததுதான் தவறு என கடிதம் எழுதி கேட்பதாக, காவல்துறை கடிதம் எழுதி கேட்பதாக அங்கிருப்பவர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். நீங்கள் அடித்துதான் அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அடிப்பட்டது, அதனால் நீங்கள் கடிதம் எழுதி தர வேண்டும், அப்போதுதான் உங்களை, அதாவது உங்கள் பயிற்சியாளரை இங்கிருந்து விடுவிப்போம் என காவல்துறையினர் தமிழக வீராங்கனையிடம் கடிதம் எழுதி கேட்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அப்போதுதான் நீங்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு செல்ல முடியும் என அங்க இருக்கக்கூடிய தார்பாங்கா பஞ்சாப் அணி வீரர்கள் நடுவர்கள் கூறுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.